ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நாகையில் சிபிசிஎல் நிறுவனத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகை குறித்த கணக்கெடுப்பில் குளறுபடி நடந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பனங்குடியில் சிபிசிஎல் நிறுவன சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது. தற்போது ஆலை விரிவாக்க பணிக்காக பனங்குடி, கோபுராஜபுரம், முட்டம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் தேர்தல் புறக்கணிப்பு மற்றும் 11 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தையை அடுத்து இழப்பீட்டுத் தொகைக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்நிலையில் கணக்கெடுப்பில் இடம்பெறவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சிலர் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் உரிய இழப்பீடு கிடைக்காத பட்சத்தில் குடும்பத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறப் போவதாக கூறியுள்ளனர். சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும், விவசாயிங்கிறது தெரியும். கொத்தனார் அந்த காடு வச்சிருக்கவங்களுக்கு வந்திருக்கு. என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் கொத்தனார்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பேக்கரியில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிகாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி வந்திருக்கு. நான் இந்த வேலை பார்த்தா மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, அப்படி இல்லைன்னா வேற யாரும் எங்களுக்கு சாப்பாடு போடுவா? எங்களுக்கு வேற யார் என்ன எல்லாமே நான் தானே பார்த்துக்கணும். அப்போ நான் கூலி தொழிலே செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உண்மையான விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைய பேர், அதாவது 90% பேர் விடுபட்டு இருக்கு, பேர் சேர்க்கல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 11 நாளாக உண்ணாவிரத போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழிவாங்கு நடவடிக்கையை இந்த மாவட்ட நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.